இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கணவன் மனைவி ஆக்சுவலா வசனத்தின்படி எப்படி இருக்கணுங்கிறது ஒரு சில ஆலோசனைகள் வந்து 2 பேரும் சேர்ந்து சொல்லலாம்னு இருக்கோம். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட அனுபவத்தை உங்ககிட்ட ஒண்ணா ஷேர் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி இப்போ சபையும், கிறிஸ்துவும், ஸ்திரீகளும் எப்படி ஒரே கோர்வையில இருக்காங்கங்கிறத பத்தி ஒரு வீடியோல போட்டிருந்தேன். அந்த வீடியோல நீங்க பார்க்கலைன்னா, நீங்க அத பார்த்துட்டு வந்தா இது இன்னும் பிரயோஜனமா இருக்கும். ஓகேவா? இப்போ 5த் படிக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டா 10த்துக்கு போறதுக்கும், இல்ல 7த், 8த், 9த் அப்படி போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? 5த்ல இருக்கவங்க டக்குன்னு 10த்ல போய் உட்கார்ந்தா போர்ஷன்லாம் டோட்டலி வேற மாரி இருக்கும். அதே மாரி நாங்க பேசுறது மேபி புரியாம இருக்கலாம். நீங்க அத பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியா புரியுங்கிறதுக்கு வேண்டி சொன்னேன். ஒருவேளை நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, நான் உங்க யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள்ல பிரியப்படுறவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த சேனலை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரைஸ் லார்ட். இவங்க என்னுடைய சரீரத்தினுடைய அதிகாரி இவங்க தான். இவங்களுடைய பேர் வந்து ரீஜா. என்னுடைய பாதி மாம்சமா இருக்காங்க. சரியா? நம்ம எபேசியர் 5வது அதிகாரம் முடிஞ்சா எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நான் வசனத்தை வாசிடுறேன். 22ல இருந்து, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். ஹல்லேலூயா. எதுக்கு இத்தனை வசனத்தையும் படிச்சேன்னா, மேபி நம்ம இதை ரொம்ப நாள் முன்னாடி படிச்ச ஞாபகம் கரெக்டா இல்லாம இருந்திருக்கலாம். மேபி இந்த வசனம் வந்து நம்ம அறிவு கெட்டாம இருக்கலாம், வாசிக்காதது இருக்கலாம், இல்லை எப்பயோ வாசிச்சது பட் அதை உணராம இருக்கலாம். அதுக்கு வேண்டி தான் நான் ஃபுல்லாக ஒரு தடவை வாசிக்காருனேன். சரி, காரியம் இதுதான். என்னன்னா, கணவனும் மனைவியும் வந்து ஒரே சரீரமா இருக்காங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் இதுக்கு அடுத்து கிறிஸ்துவும் பிதாவும் ஒரே ஒண்ணா இருக்காங்க. அவங்க நமக்குள்ள ஒண்ணா இருப்பாங்க. அது எல்லாமே வந்து ஃபர்தரா. அதுக்கு முன்னாடி என்னன்னா, நீங்களும் உங்க கணவரும் ஒரே சரீரமா இருக்கும். ஓகேவா? எப்படி கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள்ள இருக்கணும்னு சொன்னார் பவுல், அதே போல உங்களுக்கு தலையா வச்சிருக்க கணவருடைய சிந்தை உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? இன்னும் சொன்னா, அவருடைய சரீரத்துக்கு நீங்க தான் அதிகாரி, உங்க சரீரத்துக்கு அவர் தான் அதிகாரி இல்லையா? ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கு கணவன் இப்படி இருக்கணும்னு இருக்கு, மனைவி இப்படி இருக்கணும்னு இருக்கு. நீங்க அவர் அப்படி இல்லைன்னு சொல்லி பாக்குறத விட, நீங்க உங்களுக்கு கொடுத்த ரோல்ல கரெக்டா இருக்கீங்களாங்கிறத நீங்க அதை யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ராஜகுமாரத்தையே உன் தகப்பன் வீட்டை மறந்து விடுன்னு வசனம் சொன்னபடி, நம்ம பிறந்து வளர்ந்த வீட்டை மறந்துதான் இப்போ இந்த வீட்டுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கோம். இவரு தான் என்னுடைய சரீரத்தினுடைய சொந்தக்காரங்க. உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ கிடையாது. அது புரிஞ்சுக்கணும். ஓகே? நான் அப்பா அம்மாவை வந்து குறைச்சு சொல்ல. புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது வாக்குத்தத்தம் உள்ள கற்பனை என்னன்னா வந்து தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுங்கிறது. புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து இயேசுட்டே வந்து உங்களுடைய தாயின் சகோதரர் வந்திருக்கும் போது என்ன சொல்ல, தம்முடைய சீஷர்களை கை காமிச்சு, இவர்களே, அதாவது என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிற இவர்களே எனக்கு தாயும் சகோதரரும் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. அப்போ நீங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கலப்பையில கை வச்சுட்டு திரும்பி பார்த்துடாதீங்க. அப்புறம் லைஃபே மொத்தத்துல கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே? நீங்க ஒரு சூழ்நிலையும் அதை உணராத வகையில போயிடும். ஓகே? தயவு செஞ்சு நீங்க உங்களுக்கு கர்த்தர் ஒரு மனுஷனோட இணைச்சிருக்காரா, மாம்சத்தோட சேர்ந்துட்டீங்களா, உங்க சரீரத்துக்கு அவர் தான் அதிகாரி. ஓகே? அது கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். ஓகே? சிம்பிளா சொன்னா அதுதான். இது இந்த கடைசி காலத்துல என்ன பிசாசு என்ன பண்றான்னா, அன்பு தணிஞ்சு போகும்னு சொல்றாங்களா. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஏழைக்கு உதவுற அன்பு இல்ல வந்து மத்தவங்களுக்கு பண உதவி செய்யற அந்த அன்பு இல்ல. இப்படி வந்து இந்த மீடியாக்கள், இந்த உலகம் நம்ம மைண்ட மாறிச்சு. ஓகே? தேவையானது ஒண்ணு. ஓகே? நமக்கும் தேவனுக்கும் உள்ள அன்பு தான் பிரதானம். ஓகே? அந்த அன்பு இல்லாத பட்சத்துல தேவன் பார்க்குற எல்லா விஷயத்திலையும் காட்டுவார். ஓகே? நீங்க தேவனிடத்துல அன்பா இருந்தீங்கன்னா, நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா, உங்க கணவர் பரிசுத்தமாக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஓகே? அவர் வாக்குரைச்சா அது அப்படியே நடக்கும். இது ஒரு ஃபார்முலா. ஓகே? இது சிஸ்டமேட்டிக்கல் திங். ஓகே? இது அப்படியே ஆகும். ஓகே? அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா இருக்குமா.
என்னெல்லாம் குறை இருக்குங்கிறத அதை ஆராய்ஞ்சு அதை சரி செய்யும்போது தானாகவே உங்கள் சரீரத்துக்கு அதிகாரியாக இருக்கிறவர் இல்லை உங்களுடைய மீதி மாம்சம்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டாக செம்மையாக்கப்படும். ஓகே, அப்போ நீங்கள் உங்களை செட் பண்ணிடுற வேலையை பாருங்கள், அது தானாகவே நடக்குங்கிறது தான் வந்து இந்த வசனத்தின்படி. ஓகேவா? நீங்கள் அந்த சரீரத்துக்கு அதிகாரின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை இன்சிஸ்ட் பண்ணவே முடியாது. அதாவது நீங்கள் ஏதாவது கற்றுக்கணுன்னா நீங்கள் சபையில் கூட பேசக்கூடாது, உங்கள் வீட்டில் போய் உங்கள் புருஷரிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கற்றுக்கொள்கிற அந்த தன்மை இருக்கணும்னு சொல்கிறாரு. இது கிறிஸ்துவனுடைய சுபாவம். ஓகேவா? அதுக்கு தான் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இன்னைக்குள்ள பாயிண்ட்டுக்குள்ளே தான் நான் போகிறேன். ஓகே, சரி. அப்போது இந்த ஹஸ்பண்டும் இந்த ஒய்ஃபும் இருக்காங்களே, ஃபஸ்ட்டு தேவனிடத்தில் அன்பாக இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவரும் மனைவியும் 2 பேரும் மைண்டும் ஒன்றா ஆகிடும். ஏன்னா ஆவியானவர் ஒருவரே. ஓகே, ஊழியத்தை கொடுக்கறது கர்த்தர். ஓகே, கர்த்தர் ஒருவரேன்னு வசனம் சொல்லுது. அப்போது உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்குற கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அப்போது நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரு மனதாக இருந்தாதான், அதாவது உங்களுக்கு தலையாக ஹஸ்பண்ட் இருக்கார், ஹஸ்பண்டுக்கு தலையாக கிறிஸ்து இயேசு இருக்கார். ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்முலா. இது நீங்க 2 பேரும் ஒரே மாம்சமா ஏக சிந்தையோட இருக்கும்போது உங்க 2 பேருக்கும் சேர்த்து கிறிஸ்து தலையா இருக்கார். ஓகே, அப்பதான் வந்து இந்த பரலோக திட்டத்தை உங்க மூலியமா நடப்பிக்க முடியும். நீங்க இந்த புதிய பாட்டில் வந்து ஃபேமிலி கவனிக்கணும். நான் உங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டா பண்ணிடுங்க. ஓகேவா? ஒரு மனைவியா இருக்கீங்க, மருமகளா இருக்கீங்க, ஒரு மகளா இருக்கீங்க, அந்த ரோல் கரெக்டா பண்ணுங்க. நான் அது வேண்டான்னு சொல்ல, அகைன்ஸ்ட் பண்ணல. ஓகேவா? பட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்க 2 பேருக்குள்ள இருக்க அன்பு. ஃபர்ஸ்ட் தேவனிடத்துல இருந்தது, அது கரெக்டா இருந்தாலே இது ஆக்சுவலா கரெக்டா இருக்கும். பட் இதையுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஆசைகளை இதுல கொண்டு வந்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒருபோதும் நடக்காது. கர்த்தரே அப்படி செய்வார். ஓகேவா? நிறைய மெசேஜில் நானும் கேட்டிருக்கேன், நீங்க விரும்புற மாதிரி, நீங்க ஆசைப்படுற மாதிரி எழுதி வச்சுலாம் ஜெபம் பண்ணுங்க, அதே மாதிரி கணவரை கொடுப்பாரு அப்படின்ட்டு. ஓகே, மேபி அவர் கொடுக்கலாம். ஓகேவா? தாவீது ஆசைப்பட்டார் சொல்லி தேவாலயத்தை கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அது தெய்வ சித்தம் இல்லை. ஓகேவா? அப்போ அதே போல அவங்க சொல்றது கேட்காம நீங்க வசனம் என்ன சொல்லுது, இப்போ 1 Corinthians 7 பார்த்தேன், அந்த தாட்ஸ் இல்லாம இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணாமலே இருக்க ஸ்ரீயை தொடாம இருக்கிறது நல்லதுங்கிறாரு இல்லையா? ஏங்கிறத அவர் அப்புறம் சொல்றாரு. அதையுமே நான் வாசிக்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் புருஷனை சுத்தியே வந்து இருக்கும். ஓகே, புருஷனை எப்படி பிரியப்படுத்தலாம், அவருக்கு எப்படி சந்தோஷமா அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடத்துக்கிறோம் பார்ப்பீங்க. இதே நீங்க அன்மேரிடா இருந்தீங்கன்னா என் தேவனுக்கு பிரியமா எப்படி நடந்துக்கிறோம் அந்த தாட்ஸோட இருப்பீங்க. ஓகே, அப்போ பெட்டர் மேரேஜ் அவாய்ட் பண்றது நல்லது. ஓகேவா? இல்ல நீங்க வந்து உங்களால இருக்க முடியல அப்படின்னு, இது வந்து விசேஷித்தவர்களால மட்டும்தான் அன்மேரிடா அந்த தாட்ஸ், செக்ஷுவல் தாட்ஸ் இல்லாம இருக்க முடியும். அதையும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நீங்க மேரேஜ் பண்ணிட்டா பிரியறதுக்கு யோசிச்சு கூட பார்க்காதீங்க. கர்த்தர் நினைச்சதை அவர் பிரிக்க மாட்டார். ஓகேவா? அவர் சில காலம் உபவாசத்துக்கு வேண்டி இல்ல ஜெபத்துக்கு வேண்டி கணவன் மனைவி சில காலம் பிரிச்சு வைக்கலாம். மற்றபடி அவர் பிரிக்கவே மாட்டார். உங்களுடைய கடின இருதயத்தினால ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, ஓகேவா, கடின இருதயத்தினால பிரிஞ்சாலே அன்றி தேவன் பிரிக்க மாட்டார். உங்களை ஒருவேளை தனியா பிரிச்சு உருவாக்குறதுக்கு அப்படி பண்ணலாம். ஒரு சிலருக்கு நாங்க பார்க்க முடியுது. ஓகேவா? அதனால நீங்க அதுல எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தயவு செஞ்சு பிரியறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க. இதுல சரி, இப்போ கணவனை ஆதாயப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல, இப்போ நான் என்ன வந்து பரலோக ராஜ்யத்துக்கு ஒய்ஃப் வந்து ஆவியானவர் துணையில அவருடைய ஆலோசனையின்படி பரலோக ராஜ்யத்துக்கு ஆதாயப்படுத்தியிருக்காங்க இல்லையா? அது எப்படி ஒவ்வொரு சூழ்நிலை ஆதாயப்படுத்தினதுங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஆக்சுவலா இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு இல்லையா? 2004 நினைக்கிறேன். இப்போ ஆசைப்பட்டாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ என்னுடைய லைஃப் இப்போ சினிமா போகிறது, பீச் போகிறது, மாலுக்கு போகிறது, இந்த மாதிரி வேர்ல்ட்லி தாட் தான் எனக்கு இருந்தது. அப்போ எல்லா சூழ்நிலையிலையும் வந்து இப்போ நான் கூப்பிடும் போதெல்லாம் அப்போ உள்ளுக்குள்ள எவ்வளோ போராட்டமாக இருந்திருக்கும். அது கூப்பிட்டா இப்போ எனக்கு கீழ்ப்படியணும், வசனத்தின்படி பார்க்கணும், கீழ்ப்படியணும். ஆனாலும் வந்து தேவனுக்கு விரோதமாக இருந்தது. அது அந்த டைம் எப்படி உன்னுடைய மைண்ட் இருந்தது, அது எப்படி கர்த்தருக்குள்ள அதை நிறைவேற்ற முடிஞ்சது, ஆவியானவர் துணை செஞ்சாருங்கிறத ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கேள்வியை கேட்டீங்க. கரெக்டான கேள்வி. எப்படின்னா வந்து கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த கிறிஸ்துவனுடைய நடத்தையில் இருக்கும் பொழுது நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வந்து, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துன்மார்க்கமாக இருந்துச்சு. அதை எப்படி மேற்கொள்றதுன்னா ரொம்ப கஷ்டமாக எனக்கு இருந்துச்சு. நீங்கள் தியேட்டர், பார்க்கு, இந்த மாதிரி உள்ள காரியங்களுக்கெல்லாம் போகிறது, கூப்பிடும் பொழுது, வீட்டில் இருந்து படம் பார்க்குறதுக்கு சொல்லும் பொழுதும், இப்படி உள்ள பல காரியங்கள் என்னோட சொல்லும் பொழுதும் என்னுடைய இருதயத்தில் பல போராட்டங்களும் இருந்திருக்குது. வந்து ஆண்டவரே எப்படி நான் இதுக்கெல்லாம் போகிறது அப்படின்னுட்டேன். ஆனால் ஒரு காரியம் மட்டும் ஆண்டவர் என் கூட இருந்தார்.
எனக்கு இந்த ஆத்துமா எனக்கு ரொம்ப முக்கியம். வந்து என்ன கிறிஸ்து எப்படி மீட்டு கொண்டாரோ அப்படியே என் கணவனாரும் மீட்டுக்கொண்டு 2 பேரும் ஒருமித்து ஊழியம் செய்யணும், குடும்பமாக ஊழியம் செய்யணும். இப்படி தான் என்னுடைய மைண்டு ஆசைகளும் என்னுடைய வார்த்தைகளுமே எப்போவுமே இருதயத்தில் அப்படி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி தான் நினச்சி தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஏன்னா இவர் பார்க்குறதுக்கும் தோற்றத்திலே ரொம்ப பொறுமையாக இருப்பார். அந்த பார்க்குறதுக்கும் அந்த தோற்றம்தான். ஆனால் நான் வாழ்க்கை துணையாய் வந்து போனதுக்கு அப்புறம் தான் அவருடைய கேரக்டர் எனக்கு வெளிப்படையாக தெரியும். தினமும் அதை பார்க்க ஆரம்பிக்கும்போ இவ்வளவு கோபக்காரராக இவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது என்னுடைய மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு எனக்கும் அதை எதிர்க்கணும், கோவப்படணும்னா. ஆனால் ஆண்டவருக்குள்ளே நான் அதை யோசிக்கும் பொழுது, இந்த சினிமா தியேட்டர் பார்க்குக்குள்ளே நான் போயிருக்கும் போதெல்லாம் சினிமா ஓடிக்கிட்டே இருக்கும். தியேட்டரில் அவர் கூட தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அப்படியே உட்காந்து என்னுடைய கண்ணு தான் பார்க்கும். ஆனால் அந்த படங்கள் ஏன்னா என்னுடைய இறுதி வசனத்தின் வந்து நிறைஞ்சு தான் அப்படி இருக்கும். வந்து இதில் எந்த பண்ண முடியாது. நான் போகலைன்னா அவர் வேறு ஏதாவது பண்ணுவார். ஒன்று ஃப்ரெண்ட்ஸுங்களோட போவார். அது யாருன்னு தெரியும், பாய் ஃப்ரெண்ட்ஸா இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னால் நமக்கு தெரியாது. வந்து அப்போ நான் போகலைன்னா அவர் யாரும் வரக்கூடாது. அதை அவர் பேசுவார். சரி ஓகே நானே போயிடலாம், அவர் கூட நானே அந்த இதில் இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதுவும் இன்னும் பிரிவினைகள் உண்டாக்கிடும். அப்போ அதனால் அவரை விட்டு கொடுக்கக்கூடாது. அவர் என் கூட தான் வேணும். அந்த ஆத்துமா கர்த்தருக்கு வேணும். அதனால நான் கூடவே சினிமா தியேட்டருக்கு போவேன். ஆனால் ஆவியானவரோட கூட அந்த மாம்சத்துக்கும் சரீரத்துக்கும் போராட்டமாக தான் இருக்கும். நான் தியேட்டருக்குள்ளே உட்காந்து எந்த படத்தையும் முழுமையாக கரெக்டாக நான் உட்காண்டிருந்து அந்த படத்தினுடைய வியூகள் என்னுடைய இருதயத்தில் வந்து பதிஞ்சதில்லை. ஒரு சிலது பதிஞ்சும் இருக்குது. வந்து அதை பார்த்தும் இருக்கிறேன், பதிஞ்சும் இருக்குது. ஆனால் வந்து அவ்வளோ கரெக்டாக ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு அந்த கோபம் இருக்கும். ஏன் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, இதெல்லாம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் அப்படின்னு நான் கேட்கணுன்னு நான் நினைப்பேன். வந்து ஆனால் நினச்சி நான் கேட்டாலும் அங்கேருந்து அந்த பதில் வராததுன்ற பட்சத்தில் ஒன்றே ஒன்று, புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்போ என் கணவனாருக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்போ நான் கீழ்ப்படுகிறதுல என்ன பண்ணாலும் தலையாக இருக்கிற கிறிஸ்து பார்த்து கொள்வாருங்கிற அந்த ஒரு மன திருப்தி எனக்கு, அந்த ஒரு விசுவாசம் எனக்கு இருந்துட்டு, எப்படியாகிலும் கணவரை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம், எப்படியாகிலும் கிறிஸ்துவுக்குள்ளே இழுத்து கொள்ளலாம்ங்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த வசனங்களே எல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் வசனங்கள் திட்டான வசனங்களுடைய ஆள் கருத்துக்கள், பரலோகத்தினுடைய திட்டத்தின் பிரகாரம் எழுதப்பட்ட பரலோகத்தினுடைய திட்டம் என்னங்கிற அப்படி ருசித்தது நான் இல்லை. நான் வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம், இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த வசனத்தினுடைய ஆழங்களும், இது பரலோகத்தினுடைய திட்டத்தின் கீழ் உள்ள இது, பரலோகத்தின் திட்டம் இது இப்படி தான் இருக்கணுங்கிறத நான் கற்றுக்கொண்டேன். அதை வந்து பழக்க வைத்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து கேட்க ஆரம்பித்தேன் தேவனிடத்தில். கர்த்தர் எனக்கு அதை கொடுக்க ஆரம்பித்தார். அப்போது எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்றது நான் தெரியாமல் இருந்தேன். அப்போது ரட்சிக்கப்பட்டு வந்த நான் ரட்சிக்கப்படாத ஒரு கணவரோடு வாழ்கிறதுங்கிறது ரொம்ப போராட்டமாக தான் இருந்துச்சு. எதுவுமே மாம்சத்துக்குரிய காரியங்கள் கூட ஒத்து போகாம தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அதை கடந்து வர செய்தார். வந்து நான் யோர்தானை கடந்து வந்தேன், வந்து நான் செங்கடலை அவர் பிளந்து அதை கடக்க செய்தாருன்னு. அதை கடந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும். யோர்தானை கடந்து வந்தவங்களுக்கும் செங்கடலை கடந்து வந்தவங்களுக்கும் அந்த வனாந்தர வாழ்க்கையை வாழ்ந்து வனாந்தரத்தில் பாடுபுகள் பட்டு வந்தவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டங்கள் தெரியும். நான் அதன் வழியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். ரொம்ப போராடி இருக்கிறேன். வாழ்க்கையை நிலைச்சு நிற்குமா இல்லையாங்கிற ஒரு போராட்டம் கூட. அவருடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டது இருக்குன்னு தெரியாது. ஆனால் என்னுடைய சிந்தனைகள் அவ்வளவு கசப்பு. கூட சொல்லுவேன், ஒரு நாள் உங்களை வேண்டான்னு நான் வச்சுட்டேன்னா அது வேண்டாம் தான், மறுபடியும் உங்களோட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு கூட வார்த்தைகள் கூட நான் பேசியிருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் வந்து எனக்கு அதை தாங்கி வசனத்தின் மூலமாக தான் என்னை ஆறுதல் படுத்தினார். ஒவ்வொரு வாட்டி அவருக்கு அவருடைய வசனத்தை கொடுத்து எப்படி அவரை ஆறுதல் படுத்தினாரோ, வந்து என்ன ஆண்டவரே இந்த வசனம் இப்படி இருக்குது இப்படி இருக்குது நம்ம இப்படி தப்புறோம், அப்படி அதே உணர்வுகளை தான் எனக்கு கொடுத்தாரு. நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, அமைதியாயிரு, அப்போ தான் அவனுள்ள அது செயலாகும். அதுக்கு டைம் கொடு. ஒரு விதை விதைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு நாளை காலையில் போய் அதை தோண்டி அதை எடுத்து அந்த விதை முளைச்சிச்சான்னு நம்ம பார்க்க முடியுமா? அது அப்படி பார்த்தோன்னா அது முளைக்குமா? திரும்ப அதை வச்சுட்டு அடுத்த நாள் காலை ஒரு நைட்டு போனது அடுத்த நாள் போய் அந்த அது விதையாக தான் இருக்குது. எத்தனை நாள் நீ அப்படி நோண்டி இடத்துல விதையாக இருக்குது. அந்த விதையை நீ மண்ணுக்குள்ளே வச்சுட்டு மூடினேன்னா தண்ணி ஊற்றி டைம் அது வளர்றதுக்கு நீ டைம் கொடுக்கணும். அதுக்கு டைம் இருக்குது. அப்போ அவங்க வந்து வளர்கிறதுக்கும் அவங்க மாறுறதுக்கும் ஒரு சான்ஸு, ஒரு டைம் இருக்குது. அந்த பீரியடில் நான் அதை மாற்றுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கர்த்தர் எனக்கு கொடுத்துரு. அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருந்து அப்படி தான் வந்து இதை அவர் கேட்ட கேள்வியே அதை வந்து எப்படி உனக்குள்ள அதெல்லாம் நீ எப்படி அதை வந்து மேற்கொண்டு வந்த? நான் தியேட்டர் கூப்பிடும்போதும் சரி, மற்ற காரியங்கள் உலக பிரகாரமான
நான் போனது உண்மைதான், செஞ்சேன். ஆனா எனக்குள்ள கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக என்னை ஆற்றி தேற்றி கொண்டே இருந்த உள்ளார்ந்த மனிதன் பயங்கரமா விசுவாசத்திலையும் பரிசுத்தத்திலையும் பக்தி வைரக்தியை வளர்றதுக்கு அது எனக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. இது ஒரு ஒரு என்னுடைய வாழ்க்கைக்கும் அது ஒரு பாடமா எனக்கு அமைஞ்சிச்சு. அப்போ இப்போ கேட்ட விஷயத்தின்படி அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தை கிரியை மூலியமா வந்து அவங்க காமிச்சாங்க. இது தீமை தான், பட் நன்மையினால வெல்றதுக்கு அவங்க ஸ்டெப் எடுத்தாங்க. அந்த விசுவாசத்தினுடைய கிரியையினுடைய பலன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, இப்போ அடுத்ததா இன்னும் கடினமான சூழ்நிலை இருந்தது இல்லையா? இப்போ இது ஓகே வேர்லி, இன்னும் குடிச்சிட்டு வந்து அடிச்சிருக்கேன். இப்போ சின்னவன் எல்லாம் வயித்துல இருக்கும்போது அந்த அளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன். இல்ல வேற யார் கூடயா தொடர்பு இருக்கும்போதும் வந்து இதெல்லாம் எப்படி அப்போ உன்னுடைய இருதயம் அந்த டைம் எப்படி இருந்தது? ஓகேவா? இதெல்லாம் தைரியமா ஏன் பேசுறேன்னா, கர்த்தர் மன்னிச்சுட்டாருங்கிற அந்த ஒரு மன்னிச்சுட்டாரு, ஓகேவா? இனி வந்து செய்யாதேன்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்காரு. அவர் நடத்துறனால இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியில ஓப்பனா நிறைய பேர் சொல்றதுக்கு அவங்களுக்கு எப்படி தெரியாது. எனக்கு நான் ஆரம்பத்துல இருந்து என்ன உணர்த்துற இடத்துல நான் போல்டா வந்து சொல்லுவேன், ஓகேவா? அப்போ உனக்கு விரோதமாவும் இப்ப தன்னுடைய ஸ்தானத்துக்கு வந்து யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்பேற்பட்ட சூழ்நிலையும் எப்படி கடந்து வர்றதுக்கு ஆவியானவர் பலப்படுத்தினார். அதாவது என்ன அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் என்ன எடுத்தேனோ அவருடைய நடத்துதல் எப்படி இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா அது பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடினமான சூழ்நிலை, அதாவது இப்போ சொன்ன மாதிரி யோர்தான் தாண்டியாச்சு. அது கடந்து வரும்போது தான் தெரியும். இப்போ யோர்தான் தாண்டினா அதுக்கு அடுத்து இருக்கு எரிகோ இருக்கு. எரிகோ தாண்டினா அதுக்கு அடுத்து இருக்கு இல்லையா? நம்ம அந்த சமாதான கர்த்தர்னு சொல்லி எல்லாரும் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து சமாதானம்னு சொல்லி வச்சுட்டு மொத்தம் சமாதானமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் நமக்குள்ள தானே அந்த ஒரு சமாதானம் இருக்கும். இன்னும் சொன்னா நித்தியத்துல உண்டு இல்லையா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி வந்து கர்த்தர் வழி நடத்தினாரு, அவர் ஆலோசனை சொன்னாரு, அது கொஞ்சம் ஷேர் பண்ண நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்றது. ஏன்னா அந்த வழிகளை கடந்து வரும் பொழுது